விமான விபத்துக்கள்ல அதிகமான விபத்துக்கள் ஆப்பிரிக்க நாடுகள்லயும் தென் அமெரிக்க மத்திய கிழக்கு நாடுகளையுமே நிகழ்ந்திருக்கு. ஆசியாவோட வட பிராந்தியம் மற்றும் வட அமெரிக்கா ஆகியவற்றுக்கு அடுத்து மிக மிக அரிதாக விமான விபத்துகள் நடக்கக்கூடிய பாதுகாப்பான கண்டமா ஐரோப்பா திகழ்து. விபத்தையே சந்திக்காத விமான நிறுவனமா ஹவாய் விமான நிறுவனம் தான் இருக்குது. 1929 இந்த நிறுவனம் தன்னோட சேவையை தொடங்கின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு பயணியை கூட கொன்னது கிடையாது. அதே போல குவாண்டாஸ்னு சொல்லப்படுற ஆஸ்திரேலியாவோட தேசிய விமான சேவை தன்னோட 97 வருட சேவையில எந்த ஒரு விபத்திலையும் எந்த ஒரு பயணிகளையும் கொன்னது கிடையாது. நவீன ஜெட் யுகத்திலையும் உலகின் மிகவும் பாதுகாப்பான சேவையா இதை தான் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதிகமான பயணிகள் உயிரிழந்த ஒரு சில கொடூரமான விமான விபத்துகள் நடந்திருக்கு. ஸ்பெயின் நாட்டோட ஆளுகைக்கு உட்பட்ட கனரி தீவுகள்ல உள்ள லா லகுனா அப்படிங்கிற விமான நிலைய ஓடுபாதையில 2 போயிங் விமானங்கள் மோதி கொண்டதுல 583 பயணிகள் கொல்லப்பட்டாங்க. அதே போல ஆகஸ்ட் 12, 1985 ஜப்பானிய விமான நிலையத்திற்கு சொந்தமான ஒரு போயிங் விமானம் ஆகாயத்துல பறக்க ஆரம்பிச்ச வெறும் 32 நிமிஷங்கள்ல தொழில்நுட்ப கோளாறு காரணமா வெடிச்சு சிதறிச்சு. இந்த விபத்துல 520 பேர் இறந்து போனாங்க. டோக்கியோல இருந்து புறப்பட்ட விமான பயணிகள்ல 4 பேர் மட்டும் தான் உயிர் பழச்சாங்க.